வடை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரேஷன் பருப்பு வடை, அது வந்து பட்டாணி பருப்பு வடை. மூணு எடுத்தது வந்து பட்டாணி பருப்பு வடை, இதுதான் பட்டாணி பருப்பு வடை. அது கொஞ்சம் மீதியானது அது ஒரு பக்கம் போட்டு எடுத்தாச்சு. இது வந்து கசாயம். என்னென்ன கசாயம், வடை. வடை ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். இது வந்து கசாயம். ஓகே, அடுத்து பட்டாணி பருப்பு. இது ரேஷன் பருப்போட. அதனால இப்போ 4 மட்டும் பட்டாணி பருப்போட எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ இது மட்டும். இது அப்புறம் என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து கம்மஞ்சோறு இருக்கு. கம்மஞ்சோறு இருக்கு. கம்மஞ்சோறு நைட் இடிச்சு போட்டது கம்மஞ்சோறு இருக்குது. இப்போ கரைச்சி குடிக்க எல்லாம் கரைச்சி குடிக்கலாம். தயிர் ஒன்றும் வாங்கிட்டு அதனால் அதை போட்டு கரைச்சி குடிக்கலாம். ஓகே, கம்மஞ்சோறு கரைக்க ஆரம்பிச்சாச்சு. கம்மஞ்சோறு நைட் இடிச்சு போட்டது இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குன்ட்டு கரைக்க ஆரம்பிச்சாச்சு. கரைச்சிங்க. கரைச்சி தயிர் இருக்கு இதெல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சு தோட்டத்தில் உட்காந்தாச்சு. எப்படி விட்டு சூப்பராக கரைச்சி வச்சு இப்போ தயிர் ஊற்றி கரைக்கணும். இப்போ தயிர் போட்டுக்கணும். அதில் இப்போ தயிர் அதில் போட்டுக்கலாம். தயிர் போட்டு அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சாச்சா? இந்த வெயிலுக்கு இதமா நாட்டு கம்பு பொட்டு கம்பு இடிச்சு போட்டு தயிர் போட்டு பசங்க வச்சு எடுக்கணும். கம்மங்கூழ் ரெடி. கம்மங்கூழ். கம்மங்கூழ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு உப்பு பார்க்கலாம். வடையை கழிச்சு தம்பிங்க வடையை கழிச்சு பற்றி இதே வெங்காயம் அடிச்சு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். புரியுது? சூப்பராக இருக்குது வெயிலுக்கு. வெயில் சூப்பராக இருக்கு. ஓகே, பாய். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.